விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். கண்ணை மூடலன்னா விடமாட்டான். கண்ணை மூடுங்க. ஓம் கிரீம் கிரீம் ஜூ மந்திரகாளி ஜி பூம்பா. இப்போ கண்ண தொடங்க. இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? ஆமா, இது என்ன வாட்ச்? இது எதுக்கு எங்களுக்கு கிஃப்டா கொடுக்குற? என்ன இப்படி சாதாரணமா கேக்குறீங்க? இது ஜமீன் வாட்ச். பாருங்க, இதுல பெரிய ஐயாவோட பேரு கூட இருக்கு. இதத்தான் அவருக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். ஜமீன் வாட்ச் தான், அது எனக்கு தெரியாதா? இது எப்படி உனக்கு கிடைச்சது? கீழே கடந்தது, எடுத்துட்டு வந்தேன். கோவிலுக்கு போறதுக்கு காட்டு பாதையில குறுக்கால போனேன். அப்போ ஒரு இடத்துல இத கண்டு எடுத்த. ஆமா, உங்க வாட்ச் எப்படி காட்டுக்கு போச்சு? அது அப்பா அப்போ வேட்டைக்கு போனாரு, அப்ப ஏதாவது மிஸ் ஆயிருக்கும். ஆமா ஆமா, வேட்டைக்கு போகும்போதுதான் மிஸ் ஆயிருக்கும். மான் வேட்டையா இல்ல புலி வேட்டையா? எனக்கு என்னவோ சாதுவா இருந்த ஒரு பெண் மான வேட்டையாட போன மாதிரி தெரியுது. என்ன ஜனா அண்ணே, இந்த வாட்ச சர்வீஸ் தானே கொடுத்திருந்தோம், அது எப்படி காட்டுக்கு போச்சு? ஆமாண்ணே, காஸ்ட்லியான வாட்ச், ஜமீனோட வாட்ச் வேற. கடைக்கார ஆசையா கையில கட்டி இருப்பான், அவன் அந்த காட்டு பக்கம் போயிருப்பான். அப்போ வாட்ச தொலைச்சிருக்கலான்னு யாருன்னு கண்டா அவன்கிட்ட வாட்ச பத்தி கேட்கலான்னு பார்த்தா, ஆனா அவன் கடையை திறக்க மாட்டேங்கிறான்னு, போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். நம்பிட்டேன். சரிங்க பெரியா, எனக்கு இது கிடைச்சது. இத வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த வாட்ச உங்ககிட்டே கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தாங்க. குடு. இந்தாங்கண்ணே. தொலைஞ்சு போன வாட்ச் திரும்ப உங்க கைக்கே வந்திருக்கு. இனிமே என்ன, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்க போகுது. எப்படி அவளுக்கு இந்த வாட்ச் கிடைச்சது? பெரியவரே, அவதான் மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரிஞ்சவளாச்சே. இப்ப மேஜிக் வேற கத்துக்கிட்டேன்னு சொல்றா. அவளுக்கு கிடைக்காதா என்ன? சத்யாவ நாம தான் கொல்ல ட்ரை பண்ணுங்கிற வரைக்கும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் சத்யாவை அனுப்பி வச்சுட்டு அத சொல்லாம சொல்ற மாதிரி இந்த வாட்ச கொடுத்துட்டு போறா. எது எப்படியோங்க, இந்த வாட்ச் நந்தினி கையில கிடைச்சிருந்தா நமக்கு எதிரா பெரிய எவிடன்ஸா மாறி இருக்கும். கனகா கையில கிடைச்சதால நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறா. இது ஒரு விதத்துல நல்லது தானங்க. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நந்தினி கையில கிடைச்சிருந்தா அவ சட்டப்படிதான் நடவடிக்கை எடுப்பா. ஆனா இவ அப்படி இல்ல. இவ எதுக்காக இந்த வாட்ச கொடுத்துட்டு போறான்னு தெரியுமா? சத்யாவோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்.
இதுக்கான தண்டனைய என் ஸ்டைல்ல உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. சொல்லாம சொல்லிட்டு போறா. ஆமாப்பா, இவ இங்க இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் தான். இதுக்கு மேலேயும் நாம இவளை விட்டு வைக்கவே கூடாது. அவதான் நாம என்ன பண்ணாலும் தப்பிச்சிடுறாளே. அது எல்லாத்துக்கும் அவ கத்து வச்சிருக்கிற மாய மந்திரம் தான் காரணம். வெறும் மாய மந்திரம் மட்டுமில்ல, அவ பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு. இல்லன்னா சாதாரண ஒரு மனுஷியால இதெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்க சொல்றதுதானே உண்மை. கனகாகிட்டு இருக்கிற சக்தி என்ன? அவ சாதாரண மனுஷியா, இல்ல பேயா, பிசாசா, இல்ல வேற ஏதாவது அமானுஷமான்னு அத நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பெரியவரே? இப்பவே போய் காளிங்க சாமிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கனகாவை காட்டி அவளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் இப்பவே போறேன். இதுக்கு மேல மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. ஹலோ அசோக். ஹலோ மேடம், நான் உங்களை உடனே மீட் பண்ணணுமே. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அப்படியா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. ஆனா நானும் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். முக்கியமான விஷயமா? ஆமா, கேட்டா உங்களுக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கும். நேர்ல வந்து சொல்றேன். மேடம் மேடம், என்ன விஷயமா இருக்கும்? வணக்கம் சாமி. வந்த விஷயத்த சொல்லு. சாமி, ஒரு அவசரம். நீங்க தான் எனக்கு வழி சொல்லணும். விஷயத்த சொல்லு. எங்க வீட்டுல எங்கிருந்து வந்த ஒருத்தி கனகாங்கிற பேர்ல இருக்கா. அவ நடந்துக்கிறது பேசுறது எல்லாம் வச்சு பார்த்தா அவ ஒரு சாதாரண மனுஷி மாதிரியே தெரியல. நிறைய கண்கட்டு வித்தையெல்லாம் காட்டுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தொலைஞ்சு போன வாட்ச் திரும்ப உங்க கைக்கே வந்திருக்கு. இனிமே என்ன? உங்களுக்கு நேரம் நல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல சாமி, யாருக்கும் தெரியாம ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருந்த ஒருத்தனை அவ கண்டுபிடிச்சு கொன்னுட்டா. இந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. அவ கிட்ட ஏதோ ஒரு மாய மந்திர சக்தி இருக்கு. ஆனா அது மாந்திரிகர்களோட மந்திர சக்தி மாதிரி இல்ல, அதை விட பெரிய சக்தி மாதிரி தெரியுது. அது பேயா, பிசாசா, இல்ல ஏதாவது அமானுஷ்யமா, எங்களால எதையுமே கணிக்க முடியல. நாளுக்கு நாள் அவளோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது. நீங்க தான் அவளோட சக்தி என்னன்னு கண்டுபிடிச்சு அவளை அழிக்க ஒரு வழி பண்ணணும். அவ பேர் என்னன்னு சொன்ன? கனகா.
கனகா. गिरि नंदिनी नंदित मेदिनी विश्व विनोदिनी नंदनुते गिरिवर विंध्य श्रीरोदिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते भगवती हेशिदी गंड कुडुंबिनी पूरी कृते जय हे महिषासुरमर्दिनी रम्यकपर्दिनी शैनस्तुते. நந்தினி, அசோக், வாங்க மேடம். அசோக் இருக்காரா? ரூம்ல தான் இருக்காரு. அசோக், வாங்க மேடம். சொல்லுங்க அசோக். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. இல்ல நீங்க ஏதோ சொல்லணும்னு. அது அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்க சொல்லுங்க. மேடம், நான் உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? எதுக்கு? எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நடிச்சு இவ்வளோ நாளா உங்களை ஏமாத்திட்டேன். ஆனா எனக்கு நல்லா கண்ணு தெரியும். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அசோக். சாம்பவி என்கிட்ட சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வந்தனே, அன்னைக்கு கூட நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சது. எல்லாரும் முன்னாடியும் அதை காட்டிக்க வேண்டான்னு இருந்தேன். சரி விடுங்க. கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சோம். 2 பேர்ல யாரு துர்கா யாரு கனகான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முடியல மேடம். அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த வேஷத்தை கலைச்சிடலான்னு முடிவு பண்ணேன். சின்னையா, சின்னையா, வா வா. மேடம் இந்தாங்க. சின்னையா, காஃபி. அப்புறம் என்ன துர்கா? சாரி, நீ துர்காவா கனகாவா? மேடம், நான் துர்கா தான். 2 பேரும் இதையே சொல்லுங்க. சரி, நீ கிளம்பு. அசோக், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி மேடம்? சொல்லுங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணு தெரியாதவர் மாதிரியே நீங்க இந்த நடிப்பை கண்டினியூ பண்ணணும். ஏன் மேடம்? சொல்றேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? கனகா, துர்கா 2 பேரோட டிஎன்ஏவும் கௌரி டிஎன்ஏ கூட மேட்ச் ஆனது எப்படின்னு எனக்குள்ள கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் துர்காவோட கிராமத்துக்கு போய் விசாரிச்சேன். அங்க ஒரு வீட்ல வயசான பாட்டி இருந்தாங்க. பாட்டி, உங்களுக்கு துர்காவை தெரியுமா? ஓ, தெரியுமே. துர்கா இப்போ ஜமீன் ஐயா வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் நல்லா இருக்கால? நல்லா இருக்கா. சரி, உங்களுக்கு துர்காவோட அம்மாவை தெரியுமா? நல்லா தெரியுமா. அம்மா, துர்கா பிறக்கும் போது அவ அம்மாக்கு யாரு பிரசவம் பார்த்தாங்கன்னு தெரியுமா? யாரும் பிரசவம் பார்க்கல. அவ அம்மா காட்டுக்கு ஒத்தையா விறகெடுக்க போகும்போது பிறந்தவ தான் துர்கா. அந்த காட்டு பக்கம் போன ஊருக்காரவங்க குழந்தை சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்துருக்காங்க. அம்மாக்காரி மயங்கி கிடக்க குழந்தை மட்டும் அழுதுகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தாயையும் சேயையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க.
அன்னைக்கு துர்கா மட்டும் பொறுக்கல, கனகாவும் பொருந்திருக்கான்னு தோணுது அசோக். நான் சொல்றது நிஜமா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா துர்கா மாதிரியே கனகாவோட தோற்றம், பேச்சு, வயசு, ஒரே மாதிரியான டிஎன்ஏ ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ துர்காவும் கனகாவும் ஏன் ட்வின்ஸா இருக்க கூடாதுன்னு தோணுது. அப்படி கூட இருக்கலாம் மேடம். ஆனா கனகா எதுக்கு துர்கா மாதிரி நடிச்சு நம்மளை குழப்பணும்? அதான் எனக்கும் புரியல அசோக். சட்டத்தின் முன்னாடி கனகா குற்றவாளியா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவ நல்லவதான். அவ கொன்னவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ், தண்டிக்கப்பட வேண்டியவங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா கனகா அவங்கள கொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. அதுக்கு பதில தெரிஞ்சுக்கணும்னா துர்கா யாருங்கிறது தெரியணும். இங்க இருக்கிற 2 பேர்ல கனகா யாருங்கிறதும் நமக்கு தெரியணும். ஏன்னா அவளால மட்டும்தான் எல்லா கேள்விகளுக்கான பதில் சொல்ல முடியும். ஆனா கனகாவை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. டிஎன்ஏ ஒத்து போகுதுன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேர் ட்வின்ஸா தான் இருந்தாகணும். யாரு துர்கா யாரு கனகான்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மேடம், சொல்லுங்க. சயின்டிபிக்கா கண்டுபிடிக்க முடியாதத சென்டிமெண்டா கண்டுபிடிக்க முடியும் தானே? நீங்க ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு 2 தாய் சண்டை போட்டுக்கிட்டாங்க. யாரு உண்மையான தாய்னு கண்டுபிடிக்க பஞ்சாயத்துல அந்த குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுக்க சொன்னாங்க. ஒருத்தி அமைதியா இருந்தா, இன்னொருத்தி குழந்தைய வெட்ட வேண்டாம், உரிமைய கொண்டாடுற அவகிட்டயே கொடுத்துருங்கன்னு சொன்னா. சோ விட்டு கொடுத்த தாய் தான் உண்மையான தாய்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்னாங்க. மேடம், இந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கதையை எப்படி துர்கா கனகா விஷயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? முடியும் அசோக். அதே மாதிரி ஒரு டிராமாவை நாம செட் பண்ணணும். இதுக்கு மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் கண்ணு தெரியாத மாதிரி நீங்க தொடர்ந்து நடிக்கணும். சரிங்க மேடம். ஓகே அசோக், ஓகே நான் கிளம்புறேன். தேங்க்யூ. என்ன சாமி, ஏன் தயங்கி இங்கே நின்னுட்டீங்க? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இது காலடி வச்சதுமே ஒரு அதிர்வு தெரியுது. ஏதோ ஒண்ணு இருக்கு. அண்ணே, யாருன்னு அவரு? நான் சொன்னல, இவர்தான் காளிங்கன் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி.
ஆமா சாமி. பெரியயா, யார் இவரு? நீண்ட காலம் தவம் இருந்து தேவி பகவதியோட அருள் பெற்ற காளிங்கன் சாமியார். தன்னோட ஞான திருஷ்டியால முக்காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடியவர். அப்படியா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேடுகெட்ட மந்திரவாதியை பார்த்திருக்கேன். இவரை பார்த்தா அவரை பார்க்கவே வேண்டாம், அப்படியே அவரை மாதிரியே இருக்காரு. வீட்டுக்கு ஒரு சுவாமிகள் வந்திருக்காங்க, அவருக்கு முன்னாடி இப்படித்தான் மரியாதை குறைவா பேசுவியா? மன்னிச்சிருங்க பெரியா, நான் கேடுகெட்ட சாமியாருன்னு இவரை சொல்லலையே. இவரை மாதிரியே இருந்ததா நான் பார்த்த அந்த போலீஸ் சாமியாரை தான் சொன்னேன். என்னங்க இவகிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். பெரியப்பா, என்ன சத்தம்? யார வந்திருக்கா? பாத்துடா, ஆ, பாத்து. ஆ. இவர் பேரு காளிங்கன் சுவாமிப்பா, கேரளால இருந்து வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம வீட்டுல தான் 1000 குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் தான் பிரசன்னம் பார்க்க இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆ, சரிங்க பெரியப்பா. வாங்க சாமி. வாங்க. விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.